அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று அருளடையாளங்களை பற்றி காண்போம். வயதுக்கும் தேவைக்கும் ஏற்ப வழங்கப்படும் அருள் நிகழ்வுகளை நாம் அருளடையாளம் என்கிறோம். திருமுழுக்கு, உறுதி பூசுதல், நற்கருணை ஆகியவை புகுமுக அருளடையாளங்கள் என அழைக்கப்படுகிறது. ஒப்புரவு, நோயின் பூசுதல் ஆகியவை நலம் தரும் அருள் அடையாளங்கள் என குறிப்பிடப்படுகின்றன. குருத்துவம், திருமணம் ஆகியவை பணிபுரியும் அருளடையாளங்கள் என அழைக்கப்படுகின்றன. வாழ்வில் ஒரே ஒரு முறை பெறக்கூடியவை திருமுழுக்கு, உறுதி பூசுதல், குருத்துவம். ஒரு சில தடவை பெற முடிந்தவை நோயில் பூசுதல், திருமணம். அடிக்கடி பெற வேண்டியவை நற்கருணை, ஒப்புரவு என வகைப்படுத்தலாம். திருமுழுக்கு இது ஒரு நுழைவு அருளடையாளம். கடவுளின் உரிமை பிள்ளைகளாக ஆகிறோம். ஜென்ம பாவங்கள் கருவப்படுகிறது. திருவாவையின் உறுப்பினர்களாக மாறுகிறோம். இயேசுவின் திருமுழுக்கில் என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் குறிப்பிடுகிறேன் என்று வானத்தில் இருந்து ஒரு குரல் கேட்டது. உறுதி பூசுதல் பெந்தேகோஸ்து பெருவிழாவில் தூய ஆவியானவர் சீடர்களின் மேல் இறங்கியதை உறுதி பூசுதல் என்பர். தூய ஆவியாரின் வழிநடத்துதலில் வாழவும், பங்கேற்பு அமைப்புகளில் தலைமைத்துவத்துடன் பணியாற்றவும், இறையாட்சியின் இணையற்ற அமைப்பு சாட்சிகளாக திகழவும் அழைப்பு விடுகிறது. நற்கருணை இயேசுவின் தனது இறுதி விருந்தின் போதும் அப்பத்தை எடுத்து தன் உடலாகவும் திராட்சை ரசத்தை எடுத்து தனது இரத்தமாகவும் மாற்றி அனைவருக்கும் உணவாகவும் பானமாகவும் அளித்தார்.